சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 80 வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் பென்ஷன். மத்திய அரசின் புதிய நலத்திட்ட அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசின் புதிய அறிவிப்பு. அதாவது 80 வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் பென்ஷன் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. ஊழியர்களுக்கான வருங்கால வைப்பு நிதி அதாவது EPF திட்டம் வேலை வாழ்க்கையின் இறுதியில் நிதி பாதுகாப்பை வழங்கும் முக்கிய திட்டமாகும். இந்த தொகை பணியில் இருக்கும் காலத்தில் ஊழியர்களால் மற்றும் நிறுவனத்தால் சேர்த்து வைக்கப்படும் மற்றும் ஓய்வு பெற்ற பின்னர் மாதந்தோறும் பென்ஷனாக வழங்கப்படும். இந்நிலையில் மூத்த குடிமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 80 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு கருணை உதவித்தொகை என்ற பெயரில் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிய திட்டத்தின்படி 80 முதல் 100 வயதுக்கு மேல் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அவர்களது அடிப்படை ஓய்வூதியத்தில் 20% முதல் 100% வரை கூடுதல் பென்ஷன் பெற முடியும். மேலும் இந்த உதவித்தொகை அவர்களது வயதையும் வாழ்க்கை செலவையும் கருத்தில் கொண்டு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் மருத்துவம், உணவு மற்றும் பிற தேவைகளுக்கான செலவுகளை சமாளிக்க வழி ஏற்படும். இந்நிலையில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நெகிழ்வான முயற்சியாக பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மூத்த குடிமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 80 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு கருணை உதவித்தொகை என்ற பெயரில் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதிய திட்டத்தின்படி 80 முதல் 100 வயதுக்கு மேல் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அவர்களது அடிப்படை ஓய்வூதியத்தில் 20% முதல் 100% வரை கூடுதல் பென்ஷன் பெற முடியும். இந்த உதவித்தொகை அவர்களது வயதையும் வாழ்வு செலவையும் கருத்தில் கொண்டு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் மருத்துவம், உணவு மற்றும் பிற தேவைகளுக்கான செலவுகளை சமாளிக்க வழி ஏற்படும். மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நெகிழ்வான முயற்சியாக பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.